கலாச்சார விளையாட்டுன்னு சொன்னா தெரியும் வந்து முட்டி உடைத்தல், வழுக்கு மரம் ஏறுதல். மேலே பார்க்கவே வந்து நல்லா இருக்கு. இங்கால சின்னாக்கள், அங்கால பெரியாக்கள். போகுதால் எங்கடா போகுதா? யானைக்கு கண் வைத்தல். ஒரு தரம் அந்த இடத்தில் சாரி கட்டுறாங்கடாப்பா. ஐயோ நிறைய விளையாட்டுகள் வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலய மைதானத்தில் நிற்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் போட்ட வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டு இருக்குது, உழவர் தொழிலாளர்களை வந்து கௌரவிக்கும் முகமாக. அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாச்சார விளையாட்டு விழாவும் வந்து நடக்க இருக்குது. அதாவது கலாச்சார விளையாட்டுன்னு சொன்னால் தெரியும் வந்து முட்டி உடைத்தல், தேங்காய் திருவுதல், வழுக்கு மரம் ஏறுதல், அப்படி வந்து பலதரப்பட்ட விளையாட்டுகள் வந்து நடக்க இருக்குது. அப்போ அதைத்தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து வீடியோவில் காட்டப்புறம் நிறைய கதைக்கல. ஏன்டா சவுண்டு வந்துட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ பார்ப்போம் என்ன விளையாட்டு நடக்குது. எல்லோரும் தாமதியாது களத்திலே புகுந்து விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள், பரிசினை கட்டிக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பீமல்ராஜ் அவர்கள் நேரம் சென்று கொண்டிருக்கிறது. பரிசுகள் வழங்கப்பட வேண்டும் இந்த வேளையில். ஏனென்றால் அதிதிகளை நாங்கள் நேரத்திற்குள் அவர்களையும் நாங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நேரத்தை செல்ல முடியும். இங்கே ஒரு என்னுடைய செயலாளர் அவர்களினால் ஒரு தகவல். வழுக்கு மரம் ஏறுகின்ற உள்ள போய் வீதி எடுக்கலாம், உள்ள போய் வீதி எடுக்கலாம், பக்கமா இருக்கலாம். போனா எல்லாரும் நம்மள தான் அடித்து விட்டார். ஆறாவது காசை அடிக்கவில்லை, காசு முட்டி அடிக்கவில்லை, அவர் வெறும் முட்டியை தான் அடித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தொழிலாளர்களை மிக கண்ணியமாகவும் சிறப்பாகவும் கௌரவித்து உண்மையிலே வந்து ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் வழுக்கு மரம் வர்றது காரணம் வந்து உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கே மைதானத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்.
அதான் பழைய தான் இருக்கான். அதிபர் திரு பேரப்பிள்ளை ஜோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அதேபோன்று ஓய்வுநிலை நீதிபதிகள் மாவட்ட பதிவாளர் ஆனால் பேரநாயகம் ஐயா அவர்களுக்குமான கௌரவ பெண்களும் வாழ்த்துப்பா வழங்குவதும் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த கௌரவத்தினை என்னுடைய கோவைப்பட்டு பெருமதிப்புக்குரிய சோமனா ரங்கநாதன் ஐயா அவர்களும் அதேபோன்று என்னுடைய கோவைப்பட்டு பிரதேசத்தினுடைய கௌரவ தலைவர் பீனா மதிமேனன் ஐயா அந்த கௌரவத்தினர்கள் மறுபுறம் பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற காத்திருக்கிறது. எனவே மருத நோட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓ ஓ ஓ ஓ அவர் இருக்காடா அப்படியே. காரணம் விளையாட்டில் மட்டுமல்லுடைய கழகம் சமைத்தவர்கள் கல்விமான்களையும் தொழிலாளர்களையும் வாழ்ப்போரை மாற்றப்படுகிறார்கள். அதிதிகளின் தலைமை நாள் என்பது மிகவும் பாக்கியமானவர்கள். அந்த வரிசையில் என்னுடைய பிரதேச செயலாளர் என்னுடைய பிரதேசத்தினுடைய உண்மையிலே பார்க்கவே வந்து நல்லா இருக்கு. இங்கால சின்னாக்கள் அங்கால பெரியாக்கள் இரண்டு டீமும் வந்து வழக்கு மரம் வரைக்கும் வந்துருக்குறாங்க. ஆதார வித்தகர் ஆதார வித்தகர் பணியிழைப்பாளர் மேலதிக மாவட்ட பணியாளர் திரு அரசர் தீர்மநாயகம் அவர்களே, பிரில்லியன் விளையாட்டுக் கழகத்தின் தமிழ் வாழ்த்து மக்கள் நலம் காத்து நிற்கும் ஆதார வித்தகர் எங்கள் மேலதிக மாவட்ட பணியாளர் பதிவின் காலம் முடித்து அவர் இணைப்பாளரும் பதவி ஓய்வினை பாராட்டுக்களருக்கு அது கடுமையரண்டா பதிவாட்டில் ஏற்றி மக்கள் வாழ்வியலின் ஆதாரங்கள் அனைத்தையும் காத்து பரம்பரையை அறம் காத்தவர் மாவட்ட மக்களுக்கு காவல் அருணையா நீ மதிப்பு மிகு சேவகனாய் வீரர்கள் நீங்க வந்து மத்திய வீரர்களை பேர்நாமங்களை அறிவியுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களுடைய பேர்நாமங்களை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட கலைப்பிரிவு மாணவி ராசகுறை கோபிதர்சினி அவர்களை அன்போடு அனுப்பியிருக்கின்றேன். ராசகுறை கோபிதர்சினி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் பரிசுகள் வழங்குகிற நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. புலமை பரிசு பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு தொடர்ந்து இடம்பெறவிருக்கிறது. இங்கே மரத்து மரம் அல்லது காசு மரம், பரமதியான காசு மரம். இங்கே அவர்கள் சளைத்தவர்கள் என்ன பாரு அந்த பொடியனை பாடுற பாட்டை. ஐயோ ஓ ஆள் விடுதில்ல கீழே அடிக்கிறாள். நீங்கள் உற்று நோக்கியிருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். வேற விரையலாட வருமானம் விரையலாட வருமானடா. உடனடியாக ஆரம்பிக்கப்படவிருக்கின்ற நிகழ்வு தலையணை சமரின் வீரர்கள் எங்கே
வாருங்கள் உங்களுடைய வருவார்கள். நீங்கள் வந்தவர்கள் கிடையாது. சரி சரி கலாசார விளையாட்டை இனி 2 நாள் ஆக்க வேண்டும். ஏனென்றா பரிசில் கூட அனுசவையாளர்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்க. ரெடி 1 1 2 3 உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு மாத்திரமல்ல, ஒரு நுணுக்கமான ஒரு விளையாட்டம் கூட. ஓடி வந்து மட்டைகளை எடுத்து சுவாரஸ்யமான முறையிலே இழைக்க வேண்டும். இழைக்கின்ற போது போட்டி நியதிகளாக அங்கே இடவுகள் இருக்கக்கூடாது, கள்ள ஓலைகள் விடக்கூடாது. இவ்வாறான நியதிகள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே போட்டியிலே கலந்து கொள்கின்ற பெண்மணிகள் இந்த நியதிகளை கவனத்தில் கொண்டு அழகான முறைகளை மட்டைகளை இழைக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் மருதனோட்டத்திலே கலந்து கொண்டு வெற்றியீட்டிய அனைத்து போட்டியாளர்களுக்குமான பரிசுகளை வழங்க காத்திருக்கின்றது புல்லியன் விளையாட்டுக் கழகம். முடித்த அனைத்து போட்டியாளர்களுக்குமான பரிசுகளை புல்லியன் விளையாட்டுக் கழகம் வழங்க காத்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய மருதனோட்ட வீரர்களை நீங்கள் அமலை மருதனம் இப்ப வந்து தலையணை சமர் வந்து நடந்து கொண்டிருக்கு. பாவம் என்ன மாதிரி அடியெல்லாம் போவோம். நாங்கள் உடனடியாக சுவிச்சக்கர வண்டி ஓட்டங்களிலே கலந்து கொண்ட போட்டியாளர்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். நேரா பாருங்க. ரெடி கணேசையா ரெடி ரெடி 1 2 3 ஓ இந்த புது நிகழ்ச்சி ஒன்று இங்கே பார்க்கின்றேன். பலூன் நடனம். அது என்ன அது பலூன் நடனம்? அந்த பலூன் நடனத்திற்காக ஹேமகா, உமா, நிர்மிதன், வினோதிதன் அவர்கள் இந்த போட்டியை நடத்தி தருமாறு. இப்போ வந்து அங்கால இருக்கிறவர் வந்து ஒரு தடவை விழுந்துட்டாரு, இன்னும் ஒரு தடவை விழுந்தா இங்கால இருக்கிறவர் வின். இதுல வந்து யாரு வின் பண்ண போறாங்க? 15 வருடங்கள் இன்று கடந்து சென்றாலும் இந்த 15 வருடங்களும் வெற்றி கழிப்பை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னால் அதற்கு எமது கை எடுத்தாலே வந்து அவுட். அனுசரணையாளர்களை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களை என்றும் நாங்கள் நன்றியுணர்வோடு பாராட்டுகின்றோம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக என்னுடைய பழுதாம் பணியுடைய மைந்தனும் ஓய்வு நிலையில் அதிபருமாகிய வேலுப்பிள்ளை யோகேஸ்வரன் ஐயாவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். 4ஆம் இடம் நிரஞ்சன். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக ஓய்வு நிலை மேலதிக மாவட்ட பதிவாளர் ஏ பேருமநாயகம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று 7ஆம் இடம் இதன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான பரிசுகளை என்னுடைய ஆணையண்ணன் கந்தசாமி இவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். என்ன பயரா டாட் மணந்து வாங்கடா மற்றும் எங்களுடைய உறுப்பினர் ஆணையண்ணன் கந்தசாமி. நான் சாதியால் கேம் ஆயிடுவான்.
அவன் இந்த கட்டுகளுக்கு ஓட்டு பிடிக்கிறான். உடனடியாக காத்திருக்கின்றது. அந்த வகையிலே தேசிக்காய் மாற்றுதல் பெண்களுக்கானது, சூப்பியில் பால் குடித்தல் ஆண்களுக்கானது, தடி சுற்றி ஓடுதல் ஆண்களுக்கான விளையாட்டு. கையில் ஆடுத்தானேடாப்பா. அவங்க குடிக்கிறான். நன்றி நன்றி பரமேஸ்வரர்களே. ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த போட்டி நடுவர்களை தவிர அனைத்து புல்லியம் விளையாட்டு கழக வீரர்களும் சற்று விலை நீக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். காரணம், இந்த போட்டிகள் யாவையும் அனைத்து அங்கத்தவர்களும் பார்த்து மகிழ வேண்டும். எனவே எங்களுடைய நடுவர்களை தவிர அனைத்து வீரர்களும் சற்று விலை நீக்குமாறு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நல்லா தகண்டு போவாங்க போல. தகண்டு போய் சூப்பில் பால் குடிக்கணும். சோடா மனா பாருங்கடா டேய், மனா பாருங்கடா. பரிசுகளை வழங்குவதற்கு புல்லியம் விளையாட்டு கழகம் சார்பில் இருக்கின்றது. முதலாவது விளையாட்டு கழகம் ரெடியா தான் இருக்கு. டேய் மனா பாருடா போன்ல. எவர் ரெடி? எதற்கும் தயாராக இருக்கிறார்கள். மது போன பாரு கொஞ்சம். ரெடி நாங்க நம்பர் சொல்லுவோம். ரெடி 1 2 3 தவளோடும். தவளோடும் தவளோடும். சுந்தரலிங்க மையா காணலி பரமேஷ் பரமேஷ் சுந்தரலிங்க மையா காணலி. அந்த நடுவர்கள் சூப்பியை பாருங்களா, படுத்து கிடந்து குடிக்கணும். சின்ன பிள்ளை படுத்து கிடந்து அப்படிங்கிறேன். போட்டியின் நியதிகளை கடைபிடித்து நீங்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனா படுத்து கிடந்து குடிச்சா படுத்து கிடந்து எப்படி விடுவேன் போட்டு கிடந்து அடிக்காங்க. படுக்கு போது வேற கலைக்கு போய் சூடா நாங்க போய் வைட்டாயிரம். ஆனா அவங்க சோடான்னு நினைச்சு குடிக்கமா எனக்கு தெரியாது. பண்ணு எடுத்து குடிக்கிறாங்க. மறைக்க வேணாம் எல்லாரும் பார்க்கணும். பரமே என்ன தெரியுது, பௌர்ணமாய் தெரியுது. என்னது நிலத்துல படுக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இந்த சிரிப்புக்கு விலை மதிப்பெற்றது. இவ்வாறான நிகழ்வுகளை மனாதான் முந்து வாங்குறதை பார்ப்போம். மனா கொஞ்சம் மூச்சு தட்டு விட்டு விட்டாடு. விட்டு விட்டு மெது மெதுவா. ஆஹா காலுக்கு கால் பாப்போமா முடித்து விட்டார். சோடாவை முடித்து விட்டார். அங்கே வெள்ளையண்ணன் அவர்கள் பிரிந்து சென்றால் அங்கே சூப்பி போந்தலை சற்று பாருங்கள். நம்முடைய நியதிகளை பின்பற்றிருக்கிறாரா? அது வெளியில் சொல்ல வேண்டாம், நீங்கள் பதிவு செய்யுங்களா. ஒவ்வொன்றையும் செக் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் படுத்து கிடந்து குடிக்கணும். காலுக்கு மேல கால் போட்டு வேறுக்குது. சோடா குடிக்கிறது வேறுக்குது. ஆகிறது நகர வீரர்கள் கொஞ்சம் சற்று பின்னுகிறீர்கள். நடுவர்களை தவிர அனைத்து வீரர்களும் சற்று விலை நிற்குமாறு நமது வீரர்களாக வேண்டிக் கொள்கின்றோம். சூப்பி பத்திர நினைச்சு பாருங்க. சூப்பியை நினைச்சு பாருங்க. மனா முடிப்பாரு முடிப்பார். மனாதான் சோட்டா குடிங்க. அதனால குட்டியான பாருங்க. அந்த பகுதி ஊதுற ஊரு என்ன பரமேஸ்வரர்கள் இனிப்பு காட்டப்படா. முடித்து விட்டார் முடித்து விட்டார் முடித்து முடித்து விட்டார் முடித்து விட்டார். பாருங்க கடிச்சிக்க மாட்டார். நல்லா பாருங்க.
எப்படி இருந்து சோடா சோகா இருந்து ஏது கலந்ததா பணம் உண்மையில் பாருங்க விளையாடுறீங்க விளையாட்டுக்கு களைப்புக்கு சோடா காசு வேற நான் ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு பார்த்தேன் ஆனேடா அண்ணன் எங்களை பிச்சு பாட்டாரு மஞ்ச மஞ்ச தாத்தாரு அது அவள் நித்ர போலடா அவள் நித்ர வந்தது போல கையில காசு கொண்டு பேசிட்டு இருக்கின்ற பொண்ணு கொண்டிருக்கிறது யானைக்கு கண் வைத்தல் ஒரு தரம் அந்த இடத்தில் காட்டலாம் கண் கட்ட முதல் கஜேந்திரி அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். 3ஆம் இடம் பேனா சாரதா இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக. ஆனால் லட்சணா அவர்களை நாங்கள் எடுக்க மாட்டாங்க சீனா சுமித்ரா இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக என் தனுஷியா அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். 5ஆம் இடம் சானா தேவரஞ்சினி இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இருக்கிறது. யாரேனும் பிறப்பை தொலைத்தால் என்னிடம் இருக்கிறது பெற்றுச் செல்லுங்கள். ஆம் சாரி கட்ட வேண்டும். சாரி ஆண்கள் கட்ட வேண்டும். பாருங்கள் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வேகமாக ஓடி வாராங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது. பிடிட்டு எடுக்கணும். முதல்ல சாரி எடுக்கணும். சாரி எடுக்கணும். முடிச்சு போடணும். சாரி கட்டுறாங்கடாப்பா. ஐயோ எவரும் அனுசரணை வழங்க அவர்களுக்கு பக்கப்பாடு வாசிக்கிறார். அவர்கள் போட்டியாளர் அவர்களை செய்வார். பிளீட் எடுக்காத பிளீட் எடுக்கணுமா? நல்ல பிளீட் எடுக்கணும். ஒவ்வொரு பிளீட்டை அதனால வேதனையா காட்டி போட்டார் அவர்களுக்கு. சாரி எட்டு மூட வாட்டி மாணிக்கண்ணன் 8 மூட வாட்டி கட்டுறார். குட்டியை என்ன செய்யறது? பாவமே இல்ல அவர் நேர்த்தியா கட்டுறாரு. நேர்த்தியா நீங்க போட்டிக்கான நடுவர்கள் இந்த சாரி கட்டி வருகின்ற அந்த ஆண்களை வேகமாக தெரிவு செய்யும். அடிப்படையில் நாங்கள் எடுப்போம். அவசரப்பட வேண்டாம். அடிப்படையில் தெரிவு செய்யுங்கள். 2 போட்டியாளர்கள் அங்கே வெற்றி இடத்துக்கு சென்று விட்டார்கள். இன்னும் 3 போட்டியாளர்கள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குட்டியை என்ன திருவண்ண குட்டி தலைமையில் அழகு அணி போட்டி. ஐயோ அண்ணனும் தம்பி நடுவர்களை தவிர ஏனைய புள்ளியல் விளையாட்டு கழக வீரர்கள் சற்று விலகியிருந்து கவனிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஓடுறான் பாரு. வழுக்கு மரம் வர்ற மாதிரி தெரியல. எல்லா போட்டியிலையும் ஈடுபடுறாங்க. இந்த வழுக்கு மர பாட்டி வழுக்கு மரம் 2 பேர் தேவை. இந்த போட்டிக்கு 2 பேர் தேவை. வந்தவர்களை கொண்டு நடத்துங்கள். வந்தவர்களை கொண்டு நடத்துங்கள். பெருமதியான பரிசு இருக்கு. இன்னும் ஒரு ஆள். இன்னும் ஒரே ஒரு ஆள். வாருங்கள் வாருங்கள். உற்சாகம் ரெடியா? கண்ணன் ரெடியா? குட் குட். ஓடியா 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 ஓடியா. ரெடி 15 தடவை சுத்த வேண்டும் தம்பி. திரும்ப நீங்க எங்க வரணும்? ஓடி வரணும். அங்க சுத்தி திரும்ப நீங்க நின்ற இடத்துக்கு வர வேண்டும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட்.
நெத்தில வைக்க வேணுமா? நெத்தில வைக்கணும், நெத்தில வைக்கணும். சரியா எண்ணிக்கொள்ளுங்க, சரியா எண்ணிக்கொள்ளுங்க. நெத்தில வைக்கணுமா? ஒரு ஆள் நெத்தில வைக்கல, நெத்தில வைக்கணும். 15 தடவை போட்டியின் குழந்தைகளை தயவு செய்து விவேகானந்தன் மெதுஸ்கான் இதற்கான பரிந்துரைக்கான ஜெயத்துள்ள ஆலோசனை சத்தியன் அவர்களை அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிந்துரைக்கான கவிச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். 4ஆம் இடம் நாகரட்டம் ராஜசேகரன் இவர்களுக்கான பரிசீலனை வழங்குவதற்காக சசிகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விழுந்தா ஆகும். நீங்க பலூன அங்க இருக்கும் பொங்கல் இருந்து ஆடி 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 வரணும், ஆடி ஆடி வரணும். நிதானமா பலன் கூடக்கூடாது, வெடிக்க கூடாது. ரைட், நல்ல பாட்டை போடணும் தம்பி, ஆடணும், நாங்களும் ஆடணும். பொம்பளைகளுக்கான ஹயர் இழுத்து இந்த டீம் சிக்கல், இந்த டீம் இழுத்து போடும். அங்கால பாபம், அங்காலையும் பரவாயில்ல, எழுப்பாங்கலாம் இருக்கு. பாவம் யாரு எந்த டீம் வின் பண்ண போகுது? கையில இழுக்க வேணாம், நீங்க கையில பிடிச்சு கொள்ளுங்க, நாங்க அமர்த்துவோம். அதாவது உங்களோட கயிறை நாங்க காலை வெட்டி கொள்ளுங்க, காலை வெட்டி கொள்ளுங்க. கவனம் தம்பியா, இழுக்கக்கூடாது. இழுத்தானாங்க நாங்க நிராகரிப்போம் அந்த அணியை. எந்த அணி இழுத்தானாங்க நிராகரிப்போம். சரியா? என்ன கால் வச்சிருக்கிறார் ஓஹோ, பாப்பம் சளைத்தவர்களா? பாப்பம் பாப்பம் ஏழுமா? சபாலான போட்டி, சபாலான பாப்பம் பாப்பம். எந்த அணி? ரெண்டு டீம் பிட்டா தானிக்கு, ரெண்டு டீம் பிட்டா தானிக்கு. எந்த அணி? பாப்பம் விழுந்துட்டாங்களா? இரண்டு அணிகளும் விழுந்து விழுந்துருக்காங்கப்பா. சபாலான அணி, இரண்டு அணிகளும் சபாலான அணி. பாப்போம் எந்த வெற்றி பெறுவாங்க. நாங்கள் விடுறாங்கல்லப்பா ரெண்டு டீம். எழுவோம், விழுந்தாலும் விட மாட்டோம். அணி சளைச்சு ஆகல, புனிதமான தீமண்டால கேட்க அவரு கொஞ்சம் நில்லுங்க, தலைக்கு. இரண்டு மலர்களும் ஒரே அணி. அன்போடு அழைத்திருக்கின்றோம். ரெடி ரெடி, நீங்க இழுக்க வேணாம், தயவு செய்து இழுக்க வேணாம். நீங்க அமர்ந்து, நல்லா அமர்ந்து பிடிங்க, அமர்ந்து பிடிங்க. ரெடி ரெடி. நம்மாண்டா ஒன்றுலையும் ஒரு விளையாட்டுலையும் கலந்து விடலாம். முகத்துல பாரு வந்து நிற்கான் அள்ளி கட்டி எடுத்து ஒன்றுலையா விளையாடுங்க வேண்டாம். இப்போ இப்போ அந்த டீம் இழுக்க மாட்டா சரி, அவங்களுக்கு தாங்க விட மாட்டாங்க, விட மாட்டாங்க, பார் விட மாட்டாங்க. அது டீம் பொறுப்புடா, அது வளமையா எடுக்கிற வாட்டிடா. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான காய்கறித்தல் ஓகே. இப்போ அதாவது வந்து பார்த்துருப்பீங்க, அந்த விளையாட்டு நிகழ்வுகளை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் போனது.
இருந்தாலும் என்ன சொல்கிற ஃபுல்லாக சுத்த வர ஃபுல்லாகவே வந்து ஊராக்கள். அப்போ அந்த டைமில் வந்து இப்போ நான் தனியாக போய் நின்று அந்த அதில் வந்து எடுக்கிறன்றது வந்து கொஞ்சம் வெக்கமாகவும் இருந்துச்சு, ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ இதே டைம் வந்து அண்ணா வாக்கினியும் யாராவது நின்றுருந்தா இப்போ அந்த அவங்களோட சேர்ந்து நின்று செய்கிறேன்னு சொன்னால் ஓகேயா இருந்திருக்கும். அதோட நீ தெரியா இப்போ படியனல் வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ண போன டைமில் அவனுங்களை கூப்பிட்டு ஒரு கட்ரா வச்சு நான் வீடியோ ஒன்று கதைக்கிறோன்னு சொல்கிறதும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு சரியாக தோணலை. அதால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் நின்று ஜூம் பண்ணி எடுத்து காட்டியிருந்தேன். நிறைய விளையாட்டுகள் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா நிறைய பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.